ஸ்கேனர் காட்டுங்க. சாரி மேடம், உங்கள் ஆர்டர் வர வழியில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னங்க இவ்வளோ இரஸ்பான்சிபிளாக பேசிட்டு இருக்கீங்க? மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எந்த பிரச்சனையும் இல்லாமலாங்க இந்த நேரத்தில் எலி மருந்து ஆர்டர் போட்டிருக்கீங்க, அதுவும் 4 பாக்கெட்டு. எங்கள் வீட்டில் எலி பிரச்சனை இருக்கு, அதனால தான் ஆர்டர் போட்டேன். எலி பிரச்சனை இருக்குன்னா ஒன்று காலையில் ஆர்டர் பண்ணணும், இல்லை நைட் ஆர்டர் பண்ணணும். இப்படி மிட் நைட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் எதுக்காக ஆர்டர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு மேடம். இவ்வளோ நேரம் நான் சந்தேகம் தான் பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ கன்ஃபார்மாக தெரியுது. ஆமாங்க, என் வாழ்க்கை முடிச்சுக்க தான் நான் ஆர்டர் போட்டேன். எனக்கு வாழவே பிடிக்கல. ப்ளீஸ் வச்சிருந்தா கொடுத்துருங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். இங்கே பாருங்க, இங்கே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, என் நிலைமையில இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி நானும் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் ட்ரை பண்ண வந்தாங்க. உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில யார்ட்டையா சொல்லிடுங்க, இல்லைன்னா மனசு விட்டு அழுதுருங்க. இப்படி உள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப இஷ்டம். அவங்க இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. 1 வாரம் ஆக்சிடென்ட்ல என் அம்மா, என் அப்பா, என் தம்பி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இந்த வீட்டுல எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். இப்போ அவங்க இல்லாம என்னால இருக்கவே முடியல. அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த தனிமையில இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஏங்க ப்ளீஸ் அழாதீங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க, உங்க சொந்தக்காரங்களாம் நீங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்க அப்பா அம்மா ஞாபகம் வச்சுப்பாங்க. நீங்களும் இந்த உலகத்துக்கு போயிட்டீங்க, அப்புறம் உங்க அப்பா அம்மா இருந்ததுக்கான ஒரு மெமரிஸ் கூட இந்த உலகத்துல இல்லாம போயிடுங்க. உங்க அப்பா அம்மாவோட மெமரிஸ் இந்த உலகத்துல இருக்கணும்னா நீங்க இங்க இருந்து தாங்க ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மா தம்பி எல்லாரும் நீங்க இங்க இருக்கணும் தாங்க ஆசைப்படுவாங்க. நல்லா தைரியமா ஸ்ட்ராங்கா இருங்க. இந்த உலகத்துல பிறந்தோம் செத்தவங்களும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். என் ஒய்ஃப் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் தாங்க தோணுச்சு. ஆனால் அப்பெல்லாம் என் ஒய்ஃப் சொன்ன ஒரு விஷயம் தாங்க எனக்கு ஞாபகம் வரும். இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு பர்பஸோட தான் பிறக்கிறாங்கன்னு சொல்லுவா. எனக்கு எப்பெல்லாம் என் லைஃப்பை முடிச்சுக்கலாம்னு தோணுதோ அப்பெல்லாம் என் ஒய்ஃப் சொன்ன விஷயத்தை நினைச்சு பார்த்துப்பாங்க. எனக்கு என்னமோ என் ஒய்ஃப் சொன்ன என் லைஃபோட அந்த பர்பஸ் இதான் நினைக்கிறேங்க. கடவுள் நீங்க வாழணும்னு நினைக்கிறாரு போல, அதான் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, லைஃப் இதோட முடிஞ்சிடாதுங்க. உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல லைஃப் காத்துட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்களும் அதை நம்புங்க. ஒரு தடவை லைஃப்பை ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணுங்களேன், லைஃபே வேற மாதிரி இருக்கும். நாளையிலேருந்து லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சத்தியமா இனிமே அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையோட பர்பஸ் நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேங்க. என் மனசு நிறைஞ்சு போறேங்க. வரேன்.